ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரஹா கலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கார்ன் ரவா தோசை பார்க்க போகிறோம். மாவில்லாத டைமில் இது மாதிரி செஞ்சுக்கலாம். 1 கப் ரவை எடுத்துக்கணும், 1 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட்டு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் எடுத்துருக்கணும். நான் ரவையை ஏற்கனவே வாஷ் பண்ணிவிட்டு போட்டேன். நீங்கள் வேணால் வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. தண்ணி நிறையா இருக்கணும். டீ இல்லாமல் கலந்தால் தான் தோசை நல்லா வரும். நல்லா கலக்கணும். என்ன பண்ணுற பாப்பா? தோசைக்கு கலக்குறியா இல்லை கலக்கின்றியா? நான் சமைக்க பாப்பா வந்துட்டா. ஓகே, இந்த மாவில் நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பதம் இந்த மாதிரி இருக்கணும். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா ஆனியனும் இது கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தோசை ஊற்றி அது மேலேயும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நார்மல் ஒயிட் ரவா, கோதுமை ரவா எல்லாமே செய்யலாம். கோதுமை ரவைனா நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். அது உங்களோட ஃப்ளேவர் தான். இனி தோசைக்கல் சூடானோடனே நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா பரவலாக ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணணும். ஆயில் ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தேய்ச்சி விடணும். அவ்வளோதான், நம்மளோட கார்ன் ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எல்லா ரவையிலையும் ட்ரை பண்ணலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கேஷ்யூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம மாவு இல்லாத டைமில் தோசை சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.